ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பொன்னிலம் பாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க 7 நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. தமிழில் அத்வைத தத்துவத்தை விளக்கக்கூடிய நூல் கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. அதனுடைய தத்துவ விளக்கப்படலத்தின் 98வது செயலை நாம் இன்று காணவிருக்கின்றோம். முதலில் செயலை காண்போம். அரிய மெய்ஞானத்தீயால் அவித்தையாம் உடல் நீராகும் பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழும் அந்நேரம் உரிய சூக்கும சரீரம் உலை இரும்பு உண்ட நீர் போல துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே. சென்ற செய்யுளிலே ஞானியாகப்பட்டவன், அதாவது ஜீவன் முக்தன், பிராரப்த கர்மா என்று சொல்லக்கூடிய தான் எடுத்து வந்த அந்த கர்ம பாவ புண்ணிய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். இந்த ஜென்மத்தில் அந்த அனுபவம் முடியும் வரைக்கும் அவனது தேகம் விதேகமாக ஆகி விதேக முக்தி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகையினால் அந்த கர்மாவை, அதாவது சஞ்சித கர்மாவை இருந்து பெற்றுக்கொண்டு வந்த பிராரப்த கர்மாவை அனுபவிக்கும் காலையிலே பலவித பாவ புண்ணியங்களையும் ஞானியாகப்பட்டவன் இழைக்க நேரிடும். பாவ புண்ணியம் என்பது எதற்காக என்றால் தன்னுடைய நித்திய தேவைக்காகவும் குறைந்தபட்ச ஒரு வாழ்விற்காக ஆதாரமாகவும் வரக்கூடிய தேவைகளுக்காக செய்யக்கூடிய காரியங்களில் சம்பந்தப்பட்ட பாவ புண்ணியங்கள் அவன் ஏற்க வேண்டியிருக்கும். அந்த பாவங்களுடைய கதி என்ன என்று குருவே முன்வந்து சிஷ்யனுக்கு உபதேசிக்கின்றார். அந்த உபதேசம் எவ்வாறு அந்த ஆகமி என்கின்ற அந்த கர்மா அவனிடத்திலிருந்து ஒழிகின்றது என்பதை விளக்குகையிலே, தீவன் ஒருவன் ஞானியை பார்த்து குறையோ அல்லது கோளோ அல்லது நிந்தனையோ செய்வானாகில் அது அந்த பாவம் அப்பேற்பட்ட மனிதனை சாரும். அதே சமயத்தில் முமுட்சுவான தேகமுக்தி அடைந்திருக்கக்கூடிய ஒரு ஞானி தன்னிடத்தில் உள்ள புண்ணிய காரியங்களை சக சிஷ்யர்களுடனோ தன்னுடன் அருகிலிருந்து பழகி கொண்டிருக்கின்ற இவர் பேர் விசுவாசிக்கின்ற ஒரு பக்தனுக்கு தானாக போய் சேர்ந்துவிடும். அவர் அளிக்க வேண்டியது கூட அல்ல. இவ்வாறாக பாவ புண்ணியங்கள் பகிரப்பட்டு அவர் பூஜ்ய நிலையை அடைகின்றார் என்று போன செய்யுளிலே நாம் புரிந்து கொண்டோம். இந்த செய்யுளிலே நாம் முதலில் பொழிப்புரையை பார்ப்போம். ஜீவன் முக்தர்கள் செய்த அரிய தவமான மெய்ஞானத்தியால் மாயை என்ற வந்த அஞ்ஞானம் அழிந்து போய்விடும். அவர் சூக்கும உடல் பரிசுத்தமான நீராகும். அவர்களது பெரிய தூல உடம்பு காலத்தால் பிணமாகி போய்விடும். அந்த உடல் விழும் நேரத்தில் அந்த ஞானியின் சூக்கும உடல் கொல்லன் உலையில் பழுக்க காய்ச்சி சிவந்திருக்கும் இரும்பை நீருக்குள் வைத்தால் எப்படி நீரை இரும்பு உட்கொண்டதோ அதுபோல துரியமாயிருந்த சூட்சும உடம்பு ஆகாய வழியில் பெரும் தீயாய் நின்ற ஜோதி சுரூபத்தில் ஐக்கியமாகிவிடும். அதாவது ஜீவன் முக்தர் தேகமுக்தி என்கின்ற நிலையிலிருந்து விதேக முக்தியை அடையும் காலத்தில் என்னென்ன நிகழ்கிறது என்று தாண்டவராய சுவாமிகள் இந்த செய்யுளிலே கூறுகின்றார். அதாவது அவர் காரண சரீரத்தை ஒழிக்க வேண்டும், ஸ்தூல சரீரத்தை ஒழிக்க வேண்டும், சூக்கும சரீரத்தை ஒழிக்க வேண்டும். இந்த மூன்றும்
ஒழிகின்ற காலத்திலே முக்தியானது, இந்த டோட்டல் லிபரேஷன் என்று சொல்வார்கள். ஈ பிகம்ஸ் ஒன் வித் பிரம்மம். அதாவது முக்தி நிலையை அடைகின்றான், விதேக முக்தி நிலையை அடைகின்றான். தேகத்தை துறக்கிறான், காரண சரீரத்தை துறக்கிறான், ஸ்தூல சரீரத்தை துறக்கிறான், சூக்கும சரீரத்தை துறக்கிறான். எவ்வாறு என்றால், காரண சரீரம் தன்னுடைய ஞான சக்தியாக அது அழிந்து போகிறது. தவத்தினால் அது வலுப்பெற்று, தவமானது வலுப்பெற்று அந்த காரண சரீரத்தை ஒழித்து விடுகிறது. பின்பு ஸ்தூல சரீரம் பிராரப்த கர்மா என்கின்ற கர்மா முடிந்தவுடனே அது அழிந்து போகிறது. மூன்றாவதாக அந்த உடலில் கூட பஞ்சகோஷத்தில் உள்ள மனம், பிராணம், விஞ்ஞானம் என்கின்ற அத்தனை தேகமும் சூக்ஷ்ம உடலால் இருக்கக்கூடிய அந்த தேகம் அத்தனையுமே கரைந்து விடுகிறது. எவ்வாறு என்றால், ஒரு காய்ச்சிய இரும்பின் மேல் நீர்த்துளிகள் விட்டால் உடனே சன நேரத்தில் மறைந்து விடுவது போல அது மறைந்து விடுகிறது என்று கூறுகிறார். இனி இதனுடைய விளக்கத்தை ஆங்கிலத்தில் நாம் காண்போம். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் verse 98. In the last verse 97, the explanation was given about how the mumukshus are overcoming the three karmas in their own style. Now in this verse 98, the dehadi layam with the prapancham has to take place, and this is described here, this verse. When the avidya is destroyed, the karana sarira is lost due to the gain of wisdom in the mumukshu at the level of deha mukti. The progress now is to be seen in how the rest of the dehas, the stula and sukshma, are nullified and neutralized. After the lapse of prarabdha karma, the stula sarira gets dead. It becomes a dead wood. This is a panchabhutha and biological aspect of creation. And exactly synchronizing this time, the sukshma sarira, the one containing prana, the breath, mind, vijnana, etc., the sheaths, all these things shall automatically disappear by leaving no trace of its presence. The analogy brought in here is this: when a hot iron is just taken out of the furnace and water is poured onto it, one will find that the water immediately, without any hesitation, spontaneously turns into steam and disappears to the atmosphere. So, to sum it up, the Karana Sarira experiences the death because of the attainment of enlightenment. The Stula Sariram, upon the lapse of the Prarabdha Karma, ends its lifespan. Being a content of Panchabhuta makeup, it goes either to the pyre or to be buried to the grounds and gets mingled with the Panchabhutas. The Sukshma Sarira, that is the Antakarana, disappears and merges like water thrown on the hot iron just taken out of the hot furnace. This is how the disposal of the Stula, Sukshma and Karana Sarira of the Mukshu is totally dissolved into the absolute intelligence, the cosmic power, the Brahman. So he gets mingled with Brahman and he loses or gains the identity is the question here. Either he gains the identity of Brahman or he loses his own identity as Atma. They become a merger of two elements. So far, which was mistakenly as two, it becomes one now. Thank you for now. Next verse we will see tomorrow. Om Sri Gurubhyo Namaha. Harihi Om. Om Shanti Shanti Shanti. Harihi Om.